ஊத்தங்கரை ஆர்டி அக்ரோ ஆர்கானிக் நிறுவனத்தால் பாதிக்கப்படும் மக்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் அரசு அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு மிக அருகில் உள்ள கீழ்குப்பம் ஊராட்சியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனமான ஆர்டி அக்ரோ ஆர்கானிக் ஃபுட் உர தொழிற்சாலையினால் அப்பகுதியில் விவசாயிகள் மற்றும் கால்நடைகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நமது தென்னிலை கதிர் புலனாய்வு குழு நேரடியாக கள ஆய்வு செய்ததில் அப்பகுதியில் வசிக்கும் விவசாயி பொன் ஆனந்த் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அவர்கள் நமது தென்னிலை கதிர் குழுமத்திற்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் ஆர்டி அக்ரோ ஆர்கானிக் ஃபுட் என்று அரசிடம் லைசன்ஸ் பெற்று முற்றிலும் இயற்கை அல்லாத செயற்கையான மூலப்பொருட்களுடன் வேதியியல் ரசாயனங்களை கலந்து உரம் தயாரிப்பதாகவும் இந்த உரத்தை பூமிக்கு இடும்போது மண் வளம் கெட்டுப்போவதுடன் நாளடைவில் விவசாய பூமி முற்றிலும் மலட்டுத்தன்மைக்கு மாறி விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அதேபோல் தொழிற்சாலையில் இருந்து வரும் வேதியியல் ரசாயனம் கலந்த தூசி வயல்களிலும் கிணறுகளிலும் படர்ந்து நீர் குடிக்கவோ கால்நடைகளுக்கு பயன்படுத்தவோ முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆர்டி தொழிற்சாலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்து வெளியேற்ற முறையான நடைமுறை எதையும் பின்பற்றாமல் பெரிய பெரிய குமிழ்கள் வெட்டி பூமிக்குள் விடுவதால் பூமிக்குள் ஊறி இறங்கும் கழிவுநீர் பூமிக்குள் சிறிது சிறிதாக ஊறி தற்போது தொழிற்சாலையை சுற்றி சுமார் 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் மாசு அடைந்துள்ளதாகவும் ஆடு மாடுகள் குடிக்கக்கூட பயனற்றதாக மாறிவிட்டதாகவும் விவசாயிகள் மற்றும் கால்நடைகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்று கூறினார். விவசாயிகள் மற்றும் கால்நடைகளின் வாழ்வாதாரத்தை பற்றி துளியும் கவலைப்படாத ஆர்டி அக்ரோ உரிமையாளர் கோபி ஊத்தங்கரை தாலுகாவில் கோடிக்கணக்கில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவிப்பதிலேயே கவனத்தை செலுத்துவதாக தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மாவட்ட செயலாளர் பொன் ஆனந்த் கூறினார். குறிப்பு: அடுத்தடுத்து மக்களின் ஆதங்கம் தொடரும்.